வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ரவீந்திரன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் இருக்க ஐவர் மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பழனியிலிருந்து கொழும்பம் போகக்கூடிய ரோட்டில் வந்தோம்னா பாப்பம்பட்டி பிரிவிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை இருக்குது. இப்போ நம்ம அந்த மலைக்கு போகிற ஆர்ச் முன்னாடி தான் நிற்கிறோம். வாங்க நண்பர்களே, நாம் உள்ளே போய் அந்த மலையையும் அந்த மலையினுடைய வரலாறையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறதுக்கு 2 பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 2 மலைகள் தெரியும். இந்த மலைகள் பார்த்தீங்கன்னா இங்கே பல ஞானிகளையும் சித்தர்களையும் உருவாக்கி இருக்குது. சமணர்கள் கூட இங்கே ஞானம் பெற்று முக்தி அடைஞ்சிருக்காங்க. மகாபாரத இதிகாச காலமான துவாபார யுகா காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் இங்கே தங்கி இருந்திருக்காங்கங்க. பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியோட இங்கே தங்கியிருந்தனால இங்கே திரௌபதி அம்மன் கோயிலுன்னு கட்டியிருக்காங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மலையில் பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய மலை ஒன்று தெரியும். இதுக்கு பேர் திரியாதிதை மலை, அதாவது துரியோதனன் மலைன்னு இந்த பக்கத்தில் இருக்க கிராமங்களில் சொல்கிறாங்கங்க. பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மலை பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக இருக்குது. அந்த சின்ன மலை தாங்க. இந்த மலைக்கு பேர் ஐரை மலை. இதுதான் காலப்போக்கில் ஐவர் மலை அப்படின்னு பெயர் மாறி இருக்குதுங்க. இப்போ நம்ம அந்த மலையினுடைய அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் நம்ம மேலே போக போகிறோம். சரிங்களா? இந்த மலையை பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கும் பழனி மலையில் இருக்க முருகனை சிலை செய்தார் இல்லையா, நவபாசன சிலை செய்தார்ல போகர் சித்தர், அவருக்கும் தொடர்பு இருப்பதாக வரலாறு சொல்லுதுங்க. அதாவது போகர் ஒரு முறை சீனா சென்றிருந்தப்ப திரும்பிய போது அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் பிடிச்சிருந்ததாகவும் அதை நீங்கிறதுக்கு அவர் இந்த மலையில் தான் வேள்விகள் செய்ததாகவும், அந்த வேள்வியின் முடிவில் புவனேஸ்வரி அம்மன் தோன்றி அவரோட முன் நீங்கள் இந்த மாதிரி முருகன் சிலையை செஞ்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டதாகவும், அதன் பேரிலேயே அவர் நவபாசன சிலைகளை செய்ததாகவும் சில புராண கதைகள் கூறுகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்களை வழங்குறது நடைமுறையில் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலம் அப்படின்னா காஞ்சிபுரம், நீர் அப்படின்னா திருவானைக்கால், காற்று அப்படின்னா காளகஸ்தி, நெருப்பு அப்படின்னா திருவண்ணாமலை, ஆகாயம் அப்படின்னா சிதம்பரம். இப்படி பஞ்சபூதங்களையும் வணங்கக்கூடிய 5 கோயில்களுக்கு பதிலாக இந்த ஒரே மலையில் வணங்குறதுக்கு உண்டான சூழல் இருப்பதாக நமக்கு கூறப்படுகிறது. இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி அவரும் அவரது குடும்பத்தாரும் இணைந்து திரௌபதி அம்மனுக்கு படிக்கட்டுகள் கட்டி கொடுத்ததற்கான கல்வெட்டுக்கள் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கோயில் தெரியும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரைட் சைடில் தெரியறது தான் திரௌபதி அம்மன் கோயிலும், அப்புறம் இந்த சமரச சன்மார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆசிரமமும் இங்கே தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு நம்ம ஔவையார் சொன்னாங்க இல்லையா, அந்த முருகப்பெருமான் குழந்தை வேலப்பர் குடிகொண்டு இருக்கார். வாங்க மேலே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கல்வெட்டு வச்சுருக்காங்க. ஆங்கிலத்தில் தமிழ்லையும் வச்சுருக்காங்க. இந்த கல்வெட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கிபி 10ஆம் நூற்றாண்டுகளில் ஐரைமலை சமண முனிவர்களும் அவர்களது மாணவர்களும் நிறைந்த சமணப்பள்ளியாக இருந்துள்ளது. இப்பள்ளியோடு பாண்டிய நாட்டின் பிற சமணப்பள்ளிகளும் தொடர்பில் இருந்திருக்கிறது. உதாரணமாக நாளூர் அவிசேரி பள்ளி என்னும் பள்ளியிலிருந்து சில மாணவர்கள் இப்பள்ளிக்கு சென்றனர் என்பதை இங்குள்ள கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. இங்குள்ள கல்வெட்டுக்களில் 2ஆம் வரகுண பாண்டியனின் 8வது ஆண்டில் கிபி 870 வெட்டப்பட்ட கல்வெட்டை கொண்டு இவனது ஆட்சியின் தொடக்கம் 1862 என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற இடத்துல 3 பாதை பெரிய, இந்த பக்கமாக போனோம்னா அந்த சூரிய புஷ்பகரணம், அதாவது சுனை, தாமரை மலர்கள் இருக்கக்கூடிய சுனைக்கு போகும். மற்றும் அங்கே இருக்க சன்மார்க்க அந்த ஆசிரமத்துக்கு போகும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. இங்கே இந்த பக்கம் போனோம்னா குழந்தை வேலப்பர் கோயில். பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் வாழ்ந்த பல சமண முனிவர்கள்
விரட்டி விடப்பட்டிருக்காங்க. அதாவது பாண்டிய நாட்டிலேருந்து விரட்டி விட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பல பேர் வந்து இந்த ஐவர் மலையில் தங்கி இருந்திருக்காங்க. அவங்க வந்து இங்கே தங்கி தியானம் செய்ததுக்கு முக்தி அடைந்திருக்கார்கள். அவர்கள் இங்கே தூங்குனதுக்கு பயன்படுத்திய கல்படுக்கைகள் இந்த திரௌபதி அம்மனோட பின்பக்கத்தில் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சிற்பத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னாவே எழுத்துக்கள்லாம் இருக்கிறத நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஓரத்தில் நிறைய எழுத்துக்கள் எழுதியிருக்கும். இதெல்லாம் சமணர் காலத்து சிற்பங்கள், அப்போதைய எழுத்துக்கள் இதெல்லாம். இந்த பாருங்கள், இப்போ நம்ம உள்ளே போகிற வழி வந்து கொஞ்சம் குகை மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. இதெல்லாம் நல்லாவே அடைச்சிட்டாங்க. இது பெரிய குகையாக தான் இருந்தது. இந்த குகையோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அமைஞ்ச குகை இது. ஐவர் மலை பார்த்தீங்கன்னா தியானம் செய்வதற்கு மிகவும் ஏற்ற சூழல் அமைந்திருந்தனால அந்த வகையில் தமிழகம், கேரளா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து பலர் இங்கே வந்து தியானம் செஞ்சு இருந்திருக்காங்க. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளாவிலிருந்து நாராயணசாமி பரதேசி என்பவர் வந்து இந்த மலையில் வந்து தங்கி தியானம் பண்ணியிருக்காரு. அப்போ பஞ்சபாண்டவர்கள் வந்து இங்கே தங்கி இருந்ததை அவர் அறிஞ்சனால இங்கு திரௌபதி அம்மனுக்கு கோயிலை அவர் தான் உருவாக்கியிருக்காரு. திரௌபதி அம்மனை வழிபட்டுட்டு இருந்த நாராயணசாமி பரதேசி காலப்போக்கில் வந்து முக்தி அடைந்தனால அவருடைய சிஷ்யர்களான பத்மநாத சாமி, பெரியசாமி அப்படிங்கிறவங்க 2 பேர் வந்து இங்கே ஞானம் பெற்று முக்தி அடைஞ்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சுனைகள் இருக்குது. அதாவது சூரிய புஷ்பகரணி, சந்திர புஷ்பகரணி அப்படின்னு 2 சுனைகள் இருக்குது. சூரிய புஷ்பகரணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாமரை மலர்கள் நிறைந்திருக்கும். சந்திர புஷ்பகரணி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அல்லி மலர்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு இதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. வாங்க நம்ம போய் நேரில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்க வழி தான் அந்த சூரிய புஷ்பகரணி அப்படிங்கிற அந்த சுனையை பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடத்த பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு வந்து சமணர் காலத்தில் வந்து சின்ன படிக்கட்டாக கட்டியிருந்தாங்க. அதாவது செதுக்கியிருந்தாங்க கல்லை. இப்போ வந்து பிற்காலத்தில் அதில் போகிறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு நல்லா உடச்சி படிக்கட்டாக மாற்றிருக்காங்க. வாங்க மேலே போவோம். பார்த்திங்கன்னா சின்னதாக தெரியும் பார்த்திங்களா, இந்த படிக்கட்டு தான் அதாவது முந்தைய காலங்களில் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி படிக்கட்டு தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி உடச்சி எல்லோரும் போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம பார்க்குறது தான் வந்து சூரிய புஷ்பகரணி அப்படிங்கிற சுனை. இந்த சுனையில் தான் வந்து தாமரை மலர்களுக்குன்னு அதில் இருந்தது. பட் நம்ம நேரில் பார்க்குறப்ப அந்த தாமரை பூ இல்லை, அந்த தாமரை கொடிகள் நிறையா படர்ந்து இருக்குது. அதை நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள் நல்லா, இது வந்து இயற்கையாகவே வந்து நீரூற்று தோன்றி இந்த இடத்துல இவ்வளோ நீர் தேங்கிட்டே இருக்குது. மழைக்காலங்களில் வளைஞ்சு போயிட்டுருக்கோம். இது வெயில் காலங்கிற இப்போவும் நிறையா தான் இருக்குது, குறைஞ்சிருக்க மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக படிக்கட்டு தெரியும். அந்த படிக்கட்டில் தான் முந்தைய காலத்தில் மேலே போயிருந்துருக்காங்க. இதுதான் வந்து பழைய காலத்தை படிக்கட்டு. இப்போ இந்த பக்கம் போக முடியாது, நாம் மலையை சுற்றி தான் அந்த பக்கமாக வரணும். வாங்க அங்கே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கையிலே நான் சொன்னேன், மேலே வந்து சமரச சன்மார்க்க சபை அப்படின்னு ஒன்று, அதான் இது அதை நிறைவேறுதான் அந்த உள்ளே தெரிகிற அந்த சிற்பமாக இருக்கக்கூடியவர். நம்ம இப்போ குழந்தை வேறப்பர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அங்கே போய் அதனுடைய வரலாறு அப்பப்போ வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பழனி மலையில் பார்த்த மாதிரியே இடுமன் மலையில் இடுமனுக்கு கோயில் இருக்க மாதிரி இந்த குழந்தை வேலப்பர் கோயிலுக்கும் இங்கே ஒரு இடுமன் கோயில் இருக்குது. வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து வள்ளலார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட சீடர் இவர் தான் முருகானந்த சுவாமிகள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நான் சொன்னேன் இல்லைங்களா, சூரிய புஷ்பகரணி, சந்திர புஷ்பகரணி அப்படின்னு. நம்ம பார்த்தது சூரிய புஷ்பகரணி. இப்போ பார்த்துட்டு இருக்க சுனை வந்து சந்திர புஷ்பகரணி. இதில் வந்து அல்லிமலர்களுக்கும் சொன்னாங்க. காலப்போக்கில் அழிஞ்சிருச்சாட தெரியுது, வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது இங்கே. நம்ம சொன்ன 2 புஷ்பகரணியில் சூரிய புஷ்பகரணி, சந்திர புஷ்பகரணி 2 பார்த்துட்டோம். அடுத்து நம்ம குழந்தை வேலப்பரை தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இருக்க இந்த படிக்கட்டு தான் வந்து குழந்தை வேலப்பருக்கு
கோயிலுக்கு போகக்கூடிய படிக்கட்டு. அதுக்கு முன்னாடி நாம் இந்த சமரச சன்மார்க்க நிறைய வள்ளலாரின் சீடரான முருகானந்த சுவாமிகளை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டே போயிடலாம். இவரை பார்த்தீங்கன்னா 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வாழ்ந்திருக்காரு. இவர் இங்கே தியானம் செஞ்சு முக்தி அடைகிறதுக்காக இங்கே இருந்திருக்காரு. அப்படி இருக்கையில் பழனியிலேருந்து லட்சுமண செட்டியார் அப்படிங்கிற ஒரு தீராத வயிற்று வலியால் இங்கே சுவாமிகள்கிட்ட வழி கேட்டிருக்காரு. எனக்கு வயிற்று வலி தீரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அப்படி சொல்லல சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இந்த மலையில் குழந்தை வேலப்பருக்கு ஒரு கோயிலை கட்டி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வினையெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அவர் சொன்னதுனால இந்த குழந்தை வேலப்பர் கோயில் லட்சுமண செட்டியார் அப்படிங்கிறவரால் இங்கு நிறுவப்பட்டதாக வாய்வழி செய்திகள் மட்டும்தாங்க சொல்லுது. நமக்கு ஆதாரங்கள் கிடையாது. வாய்வழி செய்திகள் தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை வேலப்பர் கோயிலுக்கே வந்துட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நடை பூட்டி இருக்குது. என்ன காரணம்னா இங்கே கோயில் திருப்பணி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. முன்னாடி செட்டு போட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த கோயிலில் திருப்பணி நடக்கிறனால இது கோயில் இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இன்னொரு நாள் கோயில் திறந்திருக்கையில் நாம் குழந்தை வேலப்பரை காணலாம். சொல்லட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வடக்கு பகுதியில் ஒரு சுனை இருக்குதுன்னு அதில் இருந்தது. பட் கோட்டை இருந்தனால நாங்கள் கவனிக்கலை. அந்த சுனை இந்த பக்கம் தான் இருக்குதுன்றாங்க. வாங்க போய் பார்ப்போம். இருக்குதா இல்லை? பார்த்தீங்கன்னா கீழே 3 சுனை இருக்கிறதா தான் போட்டிருந்தது. பட் நம்ம 2 சுனையை பார்த்துட்டோம். அது இந்த சுனை எங்களுக்கு தெரியல. மேலேருந்து பார்க்குறப்போ இந்த மலைப்பகுதி மறைச்சிருந்தது. ஸோ ஒரு வேளை சின்னதாக இருந்த சிறிய சுனைன்னு தான் அதில் போட்டிருந்தது. அதனால் இப்போ காலத்தில் அது இல்லாமல் போயிருக்கலாம்னு நினச்சிருந்தோம். பட் இங்கே பார்க்குறப்ப ஒரு பெரியவர் சொன்னார் அந்த பக்கமாக இருக்குதுன்னு. அதனால் வந்தோம். கண்டிப்பாக பாருங்கள், இந்த சுனை 3வது சிறிய வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய சிறிய சுனைன்னு அதில் குறிப்பில் இருக்குது. இந்த சுனை தான் அது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலை கோயிலில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்குது. இந்த நவகிரகத்தை நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். வாங்க. சனீஸ்வர பகவான் இருக்கார். கேது, குரு, புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன், அங்காரன், ராகு நவகிரகமும் இங்கேயும் இருக்குது. நீங்கள் நல்லா பார்க்கலாம். இந்த கோயில் விநாயகர் கோயிலுங்க. இந்த கோயிலை பற்றிய செய்திகள் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் இதை பார்த்து இதில் தவறுகள் இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க. பதிற்றுப்பத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஐரை மலை இந்த மலையாக இருக்கலாம் அப்படின்னு கல்வெட்டு இருக்குங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.